அம்மாடி, இப்போதாங்க மிகப்பெரிய நிம்மதி கிடைச்சிருக்குது. இதை நான் சொல்றதை விட அதிகமாக இந்த வளைகுடா நாடுகள் இருக்குதானே, அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் மிகப்பெரிய ஒரு நிம்மதி கிடைச்சிருக்கு, இனி தலைக்கு மேலே செல்வராது. குறிப்பாக 2 கிழமைக்குத்தான் இது 2 கிழமைக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் கூடுதலா இதை கொண்டு போவார்கள்னு நினைக்கிறேன் கொஞ்சம் காலத்துக்கு. என்னண்டா இது தாங்க முடியாத மிகப்பெரிய ஒரு யுத்தம். கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இரவு பொழுதுல இந்த யுத்தம் தொடங்கிச்சுது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை தொடங்கினார்கள். அந்த தாக்குதலில் பார்த்தீங்கன்னா முதல் தாக்குதல்லையே ஈரானினுடைய உயர் தலைவர் அயதுல்லா அலி கமேனி அவர்களும் அவரோடு சேர்ந்து பல தலைவர்களும் கொல்லப்பட்டார்கள். இதோட தொடங்கிய யுத்தம் கடவுளே மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்கிச்சு. உலகத்தில் எண்ணெய் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை. எல்லா நாட்டிலேயும் எண்ணெய் விலையேற்றம், பொருளாதார பிரச்சனைகள், பொருட்களினுடைய விலையேற்றம். அது மட்டுமா, இந்த தாக்குதல்களில் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லணும், அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மீது தாக்குதல்களை நடத்தினார்கள். இவர்கள் மூவருக்கும் இடையில தான் சண்டை நடந்தது. ஆனால் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு பாடத்தை படித்தது இந்த யுத்தத்தின் ஊடாக வளைகுடா நாடுகள் தான். வளைகுடா நாடுகள் என்ன செய்திருக்கண்டு இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும். பக்கத்தில் இருக்கிற ஈரான் மிகப்பெரிய நாடு, இஸ்ரேலை மாதிரி பல மடங்கு பெரிய நாடு. ஆனால் அந்த நாட்டோட அவர்களுடைய உறவு இல்லை. ஈரானோட உறவு வச்சு கொள்ளாமல் அவர்கள் எங்கே போயிருக்கிறார்கள், அமெரிக்காவோட போய் உறவு வச்சு கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலோட சேர்ந்து உறவு வைத்து கொண்டு ஈரான் மீது பல நரித்தனமான வேலைகளை இவ்வளவு காலமாக செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்போ தான் இந்த விஷயம் எல்லாமே உலகத்துக்கு தெரிய வந்திருக்குது. செம்மாட்டி எல்லா இடத்திலையும் மிகப்பெரிய தாக்குதல்கள். ஈரான் இப்படி செய்யும் என்று சொல்லி இந்த வளைகுடா நாடுகள் ஒருபோதும் நினைச்சிருக்காது. ஈராக் மாதிரி 2 நாள் யுத்தத்தில், 3 நாள் யுத்தத்தில், அட்லீஸ்ட் 1 மாத யுத்தத்தில் எல்லாம் முடிஞ்சு போயிருமென்ற மாதிரி தான் இந்த வளைகுடா நாடுகள் நினைச்சிருக்கும். தங்களுடைய நாடுகள் மிகப்பெரிய செல்வ செழிப்போடு இருக்குது, கட்டிடங்கள் வானளவில் உயர்ந்திருக்குது, நாங்கள் பொருளாதாரத்தில் எங்கேயோ வளர்ந்துட்டோம் என்று சொல்லிக்கொண்டு மார்தட்டி கொண்டிருந்த இந்த நாடுகளுக்கு நல்ல பதிலடி கொடுக்கப்பட்டிருக்குது. ஈரான்லையும் மிகப்பெரிய சேதங்களால் ஈரானினுடைய பொருளாதார கட்டமைப்புகள், உட்கட்டமைப்புகள் மிகப்பெரிய அழிவுகள் எல்லாம் சந்திச்சிருக்கு. ஆனால் ஈரான் நின்று பிடிச்சிருக்குது என்றதான் மிக முக்கியமான விஷயம். தனித்து நின்று இந்த யுத்தத்தை சந்திச்சிருக்குது, சண்டை பிடிச்சிருக்குது, எப்பவுமே பின்வாங்கவே இல்லை. ஏராளமான தலைவர்கள் நாளுக்கு நாள் கொல்லப்பட்டு கொண்டே இருந்தார்கள். ஒவ்வொரு தலைவர்களும் இறந்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் யுத்தம் நிற்கல. யுத்தம் எப்படி நடந்ததோ அப்படியே நடந்து கொண்டிருந்தது. இது எல்லா நாடுகளுக்குமே ஆச்சரியம். குறிப்பாக அமெரிக்கா இந்த யுத்தம் தொடர்பாக போட்ட பிளான் வேற, நடந்தது வேற. யுத்தம் தொடங்கிய உடனேயே ஈரான் ஒரு கதையை சொன்னது, யுத்தத்தை தொடக்கிட்டீங்கள், ஆனா நிறுத்த போறது நாங்கள் தான் என்று. இறுதியில் அதுதான் நடந்திருக்குது. இந்த யுத்தத்தை நிறுத்தினது அமெரிக்கா நினைக்கிறீங்களா? அமெரிக்காவை இந்த யுத்தத்தை நிறுத்த செய்திருக்கின்றார்கள் என்றதுதான் உண்மை. அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய சரிவில் போய்கொண்டிருக்கு. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் கவனிக்கணும். அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் நேற்று ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். அது மிகவும் உலகத்தையே வலிக்க செய்யக்கூடிய ஒரு வார்த்தை. அவர் அப்படி பேசியிருக்கலாமா, பேசிக்க கூடாதான்றது மிகப்பெரிய ஒரு கேள்வி. உலக மக்கள் மிகப்பெரிய ஒரு கவலையில் இருந்தார்கள். அதாவது அவர் சொன்ன வார்த்தைகள் என்று பார்த்தீங்கன்னா, உலகத்தினுடைய ஒரு நாகரிகமே நாளைக்கு அழிந்து போகின்றது என்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். அதை நாங்கள் இந்த நாகரிகமான உலகத்திலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வார்த்தை. ஒரு நாகரிகம் என்பது ஒரு குலம், ஒரு மனித இனம், அதாவது ஒரு நாட்டிலே வாழ்கின்ற மிகப்பெரிய மனித இனம் ஒன்று அழிக்கப்பட போகின்றது என்ற மாதிரி தான் அவருடைய வார்த்தைகள் இருந்தது. நெஞ்சில் உண்மையாக எல்லாருக்குமே மிகப்பெரிய வருத்தத்தை சொல்லிக் கொண்டிருந்தது. பிக் சிவிலைசேஷன் இஸ் கோயிங் டு டை என்று அவர் சொல்லியிருந்தார். ஒரு மிகப்பெரிய இனம் அழிய போகுது என்று சொல்லியிருந்தார். செய்திகளை பார்க்கும்போது, அவருடைய வார்த்தைகளை கேட்கும்போது மிகப்பெரிய கவலையை அளித்தது. அமெரிக்கா இதுவரை காலமும் சொல்லி வந்தது, அமெரிக்கா தான் உலகத்தினுடைய பாதுகாவலர்கள். அவர் பல யுத்தங்களை செய்திருக்கிறார். எல்லா யுத்தத்திலையும் நான் மக்களை பாதுகாக்க போகிறேன், மக்களை இந்த அரசுகளிடமிருந்து பாதுகாக்க போகிறேன் என்ற மாதிரி சொல்லியிருந்தார். குறிப்பாக ஈரானில் யுத்தத்தை தொடங்கலை இதே வார்த்தையை தான் சொன்னவர். இந்த மதவாத ஆட்சியாளர்களிடமிருந்து மக்களை காப்பாற்ற போகிறேன், என்னுடைய சகோதரர்களை, ஈரானில் இருக்கிற என்னுடைய சகோதரிகளை காப்பாற்ற போகிறேன் என்று சொல்லி போட்டு நேற்றைய தினம் சொன்ன வார்த்தைகள் மிகப்பெரிய வலியை தந்த வார்த்தைகள். ஒரு சிவிலைசேஷனையே நான் அழிக்க போகிறேன், எல்லாமே இறக்கப் போகின்றார்கள் என்ற வார்த்தைகளை அவர் சொல்லியிருந்தார். அவர் உலகாலம் செய்த யுத்தங்கள், அவர் சொன்ன சொற்கள், வார்த்தைகள் எல்லாமே தலைகளாக மாறின மாதிரி இருந்தது. உலகமே பயத்தில் இருந்தது, நாளை என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பயத்தில் இருந்த நேரத்தில் அமெரிக்காவுடைய பிரசிடென்ட்
அவருடைய காலக்கெடு முடிகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரங்களுக்கு முன்பு அவர் ஒரு வார்த்தையை சொன்னார். இந்த யுத்தம் 2 கிழமைகளுக்கு ஒத்திவைக்கப்படாது என்பது வந்து ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். இந்த யுத்தம் எதனால் நிப்பாட்டப்படுதுன்னு சொன்னால் பாகிஸ்தானுடைய பிரதமர் கேட்டுக்கொண்டது கதைத்ததுக்கு அமைவாக இந்த யுத்தம் நிறுத்தப்படுவதாக அவர் சொல்லியிருந்தார். ஆனால் இந்த காலக்கெடு முடிகிற நேரத்தில் ஈரானில் ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்ததை நாங்கள் கவனத்தில் கொள்ளணும். ஈரானினுடைய மக்கள் எல்லோரும் தெருவுக்கு வந்தார்கள். தங்களுடைய தேசிய கொடிகளை ஏந்தி கொண்டு தங்களுடைய கட்டுமானங்கள் உட்கட்டுமானங்கள் அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் எந்த கட்டுமானங்களை அழிக்கப் போகின்றேன் என்று சொன்னாரோ அந்த கட்டுமானங்களை சூழ அணி அணியாக நின்றார்கள் என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது. அந்த மக்கள் அந்த கட்டுமானங்களை அழிக்கப் போகின்றார்கள் என்று சொன்ன பிறகும் அவற்றை சூழ நின்று அவற்றை நாங்கள் பாதுகாப்போம் என்று ஒரு எழுச்சியோடு நின்றது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணியது. அமெரிக்கா எண்ணியது வேற, ஆனால் உண்மையாக அந்த நாட்டில் நடந்து கொண்டிருப்பது வேறு என்றதை உலகத்திற்கு படம் போட்டு காட்டிய ஒரு சம்பவமாக அது அமைந்தது. மிகப்பெரிய மக்கள் கூட்டம் தெருவுக்கு வந்தது. குறிப்பாக அமெரிக்கா சொன்ன அணு மின்சக்தி நிலையங்களை சூழ சங்கிலி தொடராக மிகப்பெரிய மக்கள் கூட்டம் அந்த கட்டிடங்களை காப்பாற்றுவதற்காக அந்த கட்டுமானங்களை காப்பாற்றுவதற்காக ஒன்று கூடியிருந்தார்கள். தெருக்களில் இரவு நேரங்களில் தாக்குதல்கள் நிகழ்த்தப்படலாம் என்பது அவர்களுக்கு தெரியும். இந்த அதிசயங்களின் பிற்பாடு திடீரென ட்ரம்ப் அவர்கள் ஒரு அறிவித்தலை விடுகின்றார். இந்த தாக்குதல்கள் 2 கிழமைகளுக்கு ஒத்திவைக்கப்படுகின்றது என்று. என்ன ஆச்சரியம், என்ன நடந்தது? மிகப்பெரிய ஒரு கேள்விகளோடு பொதுவாக எப்பொழுதுமே அமெரிக்காவினுடைய அதிபர் சொல்லுகின்ற பல கருத்துக்களை திடீரென மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒருவர் இருந்தாலும் அவர் கடைசியாக சொல்லியிருந்தால் நிச்சயமாக தாக்குதல்கள் நிகழ்த்தப்படும், ஈரான் அழியப்போது, ஈரானுடைய பிரதேசங்களில் இருக்கிற எல்லா உட்காட்டுமானங்களும் அழிக்கப் போகிறோம், ஈரான் இருளுக்குள்ள மூழ்கப் போகுது, ஈரான் நரகத்தை சந்திக்க போகுது என்று பல விஷயங்களை சொல்லியிருந்தார். ஆனாலும் ஈரான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தது, எங்களுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது, அமெரிக்கா சிவப்பு கோட்டை கடக்குமேயானால் நாங்களும் தாக்குதல்களை நடத்துவோம், எங்களுக்கும் தாக்குதல்கள் நடத்த தெரியும், நாங்களும் எங்களுடைய தாக்குதல் வலயங்களை கடந்து தாக்குதல்களை நடத்துவோம் என்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தார்கள். இந்த யுத்தம் எங்கே முடிய போது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி எல்லோரும் யோசிச்சு கொண்டிருந்த நிலைமையில் இன்றைக்கு ஒரு யுத்த நிறுத்தத்திற்கு அமெரிக்காவே முதல் அறிவித்தலை விட்டிருக்கின்றது. ஈரான் சொன்னது போல நடந்திருக்கிறது. ஈரான் சொன்னது, நாங்கள் ஒருபோதும் யுத்தத்தை தொடங்கவில்லை, இந்த யுத்தம் அமெரிக்கா தொடங்கியது, ஆனால் முடித்து வைக்கப் போவது நாங்கள் தான். இதற்கு நிறைய முன்மொழிவுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஈரான் சொல்லி இருக்கின்றது, இந்த யுத்த நிறுத்தம் என்றது நிரந்தரமாக இருக்க வேண்டும், எங்களுடைய நாட்டின் மீது இனி ஒருவருமே தாக்குதல் நடத்தக்கூடாது என்றது அவர்களுடைய முதலாவது ஒரு கோரிக்கை. இரண்டாவது கோரிக்கை, தங்களுடைய நாட்டினுடைய பொருளாதார தடைகள் அனைத்தும் நீக்கப்பட வேண்டும் என்றது. அதே மாதிரி அவர்களுடைய இன்னொரு கோரிக்கையாக இருக்கிறது, நஷ்ட ஈடு வழங்கப்பட வேண்டும், தங்களுடைய நாட்டில் அளிக்கப்பட்டவற்றுக்கான நஷ்ட ஈடுகள் வழங்கப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய இன்னும் ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது என பல கோரிக்கைகள் இருக்கின்றன. இதே நேரம் அமெரிக்கா சில கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 15 கோரிக்கைகள் முன்வைத்திருக்கின்றது. இதே நேரம் அமெரிக்கா பார்த்தீங்கன்னு சொன்னால் 15 முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்திருக்குது. அதில் முக்கியமாக இருக்கிற கோரிக்கைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈரான் உடனடியாக அணு ஆராய்ச்சி நிலையங்கள் எல்லாத்தையும் இழுத்து மூடணும், அதே நேரம் ஈரானில் இருக்கிற செறிவூட்டப்பட்ட அந்த யுரேனியத்தை கையளிக்கணும், அதே மாதிரி இந்த ராக்கெட் உற்பத்திகளை மட்டுப்படுத்தணும் என்று சொல்லி ஏராளமான மிக முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்திருந்தது. இதை ஈரான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்று ஏற்கனவே சொல்லியிருந்த நிலையில் இன்றைக்கு அவர்களே அமெரிக்காவே திடீரென்று சொல்லியிருக்கு, நாங்கள் ஒரு 2 கிழமை யுத்த நிறுத்தத்துக்கு வருகின்றோம் சொல்லித்தான் இந்த யுத்த நிறுத்தம் இப்பொழுது நடைமுறையில் இருக்குது. ஆனால் அதே நேரம் இந்த யுத்த நிறுத்தத்தை நாங்கள் யாரும் நம்ப முடியாது. யுத்த நிறுத்த காலத்திலேயும் தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருப்பதாகவே சொல்லப்பட்டு கொண்டிருக்குது. இந்த விஷயத்தில் இப்போ அதிகமாக சந்தோஷப்படக்கூடிய நாடுகள் உண்மையா வளைகுடா நாடுகள். மிகப்பெரிய பொருளாதார இழப்புகள் இந்த வளைகுடா நாடுகளுக்கு ஏற்பட்டிருக்கு. அமெரிக்கா எங்கேயோ இருக்கிற அமெரிக்காவை தங்களுடைய நாட்டுக்குள் கொண்டு வந்து வைத்துக்கொண்டு அயலில் இருக்கின்ற ஈரான் நாட்டை பகைத்து கொண்டவர்கள் மீது வஞ்சம் தீர்த்து கொண்டிருந்த இந்த வளைகுடா நாடுகள், பல முக்கியமான வளைகுடா நாடுகள் மீது மிகப்பெரிய யுத்தம் ஒன்று இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டது. தேவையில்லாமல் தாங்களே தங்களுடைய தலையில் மண்ணை அள்ளி கொட்டி கொண்ட மாதிரி இந்த தாக்குதல்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமையில் இருந்தார்கள். பல தாக்குதல்கள், துல்லியமான தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டன. இந்த தாக்குதல்களில் மிகப்பெரிய சேதங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு, மிகப்பெரிய இழப்புகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு. இனியேனும் அவர்கள் திருந்தவனும் எங்கேயோ இருக்கிற ஒருவரை விட்டு அயலில் இருக்கின்ற மிக முக்கியமான நண்பரை அல்லது சகோதரரை தங்களுடைய நண்பர்களாக அல்லது பாதுகாவலர்களாக அல்லது தங்களுடைய
ஒரு அயலவர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பாடத்தை இந்த யுத்தத்தின் மூலம் வளைகுடா நாடுகள் பெற்றிருக்கும் என்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. என்னதான் இருந்தாலும் யார்தான் அவர்களுடைய பாதுகாப்புதாரன் என்று என்ன சொல்லியிருந்தாலும் அயலில் இருக்கிறவர்களை வெறுத்து கொண்டு இவர்கள் சந்தோஷமாக வாழ முடியாது என்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கு ஈரான் வளைகுடா நாடுகளுக்கு படிப்பிச்சிருக்கு என்றதுதான் மிக முக்கியமான விஷயம். இந்த யுத்தத்தில் நின்று இதுவரைக்கும் விட்டு கொடுக்காமல் இந்த யுத்தத்தை தொடங்கியவர்களையே யுத்த நிறுத்தத்தை செய்வதற்கு இப்போ கொண்டு வந்திருக்குது ஈரான். பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் பல விஷயங்கள் இந்த நிகழ்வுகள் தொடர்பாக வர இருக்குது. இந்த யுத்த நிறுத்த காலத்திலேயும் தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருப்பதாக வளைகுடா நாடுகள் சொல்லி இருக்குது. ஆகவே யுத்த நிறுத்தத்தை முற்றுமுழுதாக நம்பிவிட முடியுமான்னு சொன்னால் இல்லை, சில வேளைகளில் இதில் மாற்றங்கள் இடம்பெறலாம். ஆகவே பொறுத்திருப்போம். ஒரு விஷயம் மட்டும் இப்போ நடந்திருக்கிறது சந்தோஷம். இந்த ஈரான் மீதான மிகப்பெரிய அழிவுகளை ஏற்படுத்த போவதாக சொல்லியிருந்த ட்ரம்ப் அவர்கள் இந்த யுத்த நிறுத்தத்தை அறிவித்திருப்பது சற்று ஒரு ஆறுதலை கொடுத்திருக்கின்றது அனைவருக்கும். அமெரிக்காவினுடைய அதிபர் இந்த யுத்த நிறுத்தத்தை அறிவித்ததன் பிற்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் உலக சந்தையில் எண்ணெயினுடைய விலை குறிப்பிட்ட அளவு சரிந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. எது அப்படியோ அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய தாக்குதல்களின் காரணமாக மிகவும் பாதிப்புகளை சந்தித்துக் கொண்டிருந்த மக்கள், இந்த ஈரானிய மக்கள், அவர்களுக்கு ஒரு சற்று நிம்மதி கிடைத்திருக்கும் என்பது எல்லோருக்கும் ஒரு ஆறுதலை தருகின்ற விஷயமாக இருக்கிறது. நிச்சயமாக யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும், முற்றுமுழுதாக நிறுத்தப்பட வேண்டும். உலகில் வாழ்கின்ற மக்கள் சந்தோஷமாகவும் நிம்மதியாக இருக்க வேண்டும். ஈரானில் தொடக்கப்பட்ட இந்த யுத்தம் உலகத்தை என்று ஆட்டி படைத்தது, இவ்வளவு தூரம் சென்றிருந்தது, தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் மனதுக்கு நிம்மதியை அளிக்கின்றது. மீண்டும் ஒரு புதிய உலக விவரத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய உலக விவரத்தோடு சந்திக்கிறேன். வணக்கம்.